Exercise 4.5 la fourth sum, construct the triangle PQR such that PQ equal to 5 cm, PR equal to 6 cm and angle QPR equal to 60 degree and locate its centroid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், given என்ன எழுதணும், centroid of the triangle PQR. அது என்ன கொடுத்துருக்காங்க, PQ equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 cm கொடுத்துருக்காங்க, PR equal to 6 cm கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன செஞ்சுருக்காங்க, ஆங்கிள் QPR அப்படின்னு கொடுக்கும்போது எது சென்டராக வருதுன்னு பார்க்குறோம். சென்டராக எது வருது, QPRல P தான் சென்டராக வருது. அப்போ ஆங்கிள் P தான் எவ்வளவு, 60 டிகிரி அப்படின்றத நம்ம முதல்ல புரிதல் கொண்டு வரணும். எப்போ எந்த இடத்துல கொடுத்துருந்தாலும் என்னது QPR அப்படின்னு தான் கொடுப்பாங்க. அப்போ QPRனா அதில் சென்டரில் வரக்கூடியது எது, P. அந்த P தான் 60 டிகிரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரையணும். எப்படி, PQR இல்லைங்களா. அப்போ PQ தான் பேஸு, அது 5 சென்டிமீட்டர் நம்ம போட்டுக்கிட்டோம். அடுத்தது என்னது PR. அப்போ PR இது வந்து எவ்வளவு, 6 சென்டிமீட்டர்னு போட்டோம். அப்போ அடுத்தது என்னது QPRல நடுவில் சென்டரில் என்ன வருதுன்னு பார்க்குறோம், P வருது. அந்த Pக்கு வந்து எவ்வளவு, 60 டிகிரி அப்படின்ட்டு Pயில் குறிச்சாச்சு. அப்போது PQ ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், PR ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் P ஈக்குவல் டு QPR எவ்வளோ, 60 டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வருது, 1 மார்க் வரைஞ்சிரும். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி ஃபேர் டயக்ராம் வரையணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு பேஸ் எவ்வளோ, PQ எவ்வளோ 5 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ PQ நம்ம பேஸை ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். PQ எவ்வளவு 5. இப்போ 5 வந்தவொடனே கரெக்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்போ P இது Q இல்லைங்களா. இது 2 தான் நம்மளுக்கு பாயிண்ட்டு. இது பேர் வந்து நம்ம Pன்னு சொல்கிறோம், இது பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், Qன்னு சொல்கிறோம். எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 5 சென்டிமீட்டர் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல இது Qன்ற பாயிண்ட்டு இல்லைங்களா, இது என்னது Pன்ற பாயிண்ட்டு. அப்படி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், 60 டிகிரி ஆங்கிள் ஒன்று எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ நம்ம 60 டிகிரி ஆங்கிளை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இந்த ப்ரொட்ராக்டரை ஒன்று எடுத்துக்கிறோம். அதை எடுத்துகிட்டு நம்ம அழகாக என்ன செய்கிறோம், இங்கே போய் ப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படி, இப்போது இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் வந்து இந்த Pன்ற இடத்துல டச் ஆகணும். அப்புறம் இந்த 0 வந்து இந்த லைனோட கோயின்சைட் ஆகணும். ஓகேங்களா. இப்போ வச்சுட்டு இப்படி லிஃப்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இந்த P வந்து இங்கே ஜாயிண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஜாயிண்ட் ஆகலான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த 0 வந்து இங்கே லைனில் டச் ஆகிருக்கணும், கோயின்சைட் ஆகிருக்கணும். அப்போ இப்படி ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். கரெக்டாக எவ்வளோ டிகிரி சொல்லியிருக்காங்க, 60 டிகிரி. அப்போ எது லைன் டச் ஆகுதோ அதை தான் 0 டிகிரி, 10 டிகிரி, 20, 30, 40, 50, 60 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். கன்ஃபியூஸ் பண்ணி அந்த பக்கத்தில் இருந்து போட்டுறாதீங்க. புரியுதுங்களா. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் எடுத்து நம்ம எவ்வளோ டிகிரி, 60 டிகிரிக்கு அழகாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம், இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ 60 டிகிரிக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுவிட்டோம். புரியுது இல்லைங்களா. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, Pலேருந்து எவ்வளவு, 60 டிகிரி வரைஞ்சிட்டோம். அதில் எவ்வளவு, 6 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எவ்வளவு, 6 சென்டிமீட்டருக்கு ஒரு காம்பஸில் நம்ம போடுறோம். இது வரைக்கும் இப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம்னா இதை Pயில் கரெக்டாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இங்கே 6க்கு இந்த இடத்துல ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். புரியுதுங்களா. இப்போ ஆர்க் அடிச்சிட்டோம்னா இது எந்த இடத்துல மீட் ஆகுதோ இதை தான் நம்ம ஆர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்த நம்ம என்ன செய்கிறோம், அழகாக பென்சில் வச்சு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். அப்போ புதுசாக இந்த Qலேருந்து Qலேருந்து இங்கே போகிறது தான் இது என்னது, நம்மளுக்கு ஆர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதிலேருந்து இதுக்கு வந்ததுன்றதை நம்ம என்ன சொல்கிறோம், PQR. அப்போ P இங்கே இருக்குது, Q இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. இதுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாமோ நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 6 சென்டிமீட்டர். ஓகே, இது எவ்வளோ டிகிரி போட்டிருந்தோம், 60 டிகிரி. இதுவும் நம்ம போட்டுவிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம போட மறந்துடுவோம், அதனால தான் கொஞ்சம் இமீடியட்டாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்கணும். எனி 2 சைட்ஸ், எது PQக்கு எடுக்கலாம் இல்லைங்களா, அடுத்தது QRக்கு நம்ம எடுக்கலாம். அப்படி 2 சைட்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். அது பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எதுக்கு, அந்த மீடியன் கண்டுபிடிக்கிறது. Pக்கும் இந்த Qவுக்கும் மீடியன் அப்படின்னு சொன்னோம்னா இப்படி ஹாஃப், இது
ஹாஃபுக்கு மேலே எது அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வித்தின் இதுக்குள்ளே புரியுதுங்களா? இங்கே வச்சு ஒரு மேலே ஒரு ஆர்க் அடிங்க, அதேமாரி கீழேயும் வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. இதேமாரி என்ன செய்கிறீங்க, இந்த பீல வைக்கிறீங்க, இங்கே வச்சு ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க, அதேமாரி இங்கே வச்சு ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க. ஓகேங்களா? இந்த 2 ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த 2 ஆர்க்கு மீட் ஆகிற இடத்த ஒரு பாயிண்ட் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு பாயிண்ட் ஒன்று இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க் பண்ண பாயிண்ட்டையும் நம்ம ஸ்கேல் வச்சு அழகாக என்ன செய்கிறோம், ஒரு டாட்டட் லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. என்ன சொல்கிறோம், டாட்டட் லைன். டாட்டட் லைன்னா அப்படி கேப் விட்டு வரையிறது பேர் தான் என்னது, டாட்டட் லைன் இல்லைங்களா? அந்த டாட்டட் லைனை இப்படி நம்ம இங்கே வரைஞ்சிக்கிறோம். இப்படி வரைஞ்சிட்டோம்னா அடுத்தது இது எங்கே இந்த இடத்துல வந்து மீட் ஆகுதோ அந்த பிக்யூவில், அதுதான் மீடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பிக்யூக்கு கிடைக்கக்கூடிய பேர் தான் அது என்னது, மீடியன். அந்த மீடியன் பேர் தான் நம்ம எதை எடுத்து வச்சுக்கலாம், இடி எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஈன்னு வச்சுக்கிறோம், ஏன்னா அடுத்தது இன்னொரு வரதுக்கு டீன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஈன்னு வச்சுட்டோம், மீடியன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஈலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டெக்ஸ் எதுன்னு பார்க்குறோம். ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டெக்ஸ் எது, இந்த மிட் பாயிண்ட் மீடியன்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆப்போசிட்டில் வெர்டெக்ஸுக்கு என்ன செய்கிறோம், ஒரு லைன் ஒன்று அப்படியே அழகாக ஜாயின் பண்ணிடுறோம். பண்ணிட்டோமா, பண்ணியாச்சு. அடுத்தது என்ன செய்கிறோம், இப்போது பிக்யூ, இது பிக்யூ இல்லைங்களா? அப்போது இந்த க்யூவிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஹாஃப், இது ஆஃபு, இது ஆஃபுக்கு மேலே இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு ஆர்க்கு இங்கே அடிக்கிறோம், அதே ஆர்க்கு இந்த பக்கம் அப்படி அடிக்கிறோம். இதேமாரி என்ன பண்ணுறோம், ஆரில் வைக்கிறோம், இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம், இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். புரியுதுங்களா? இது 2 எந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த 2 ஆர்க்கும் இந்த இடத்துல மீட் ஆகுது, இது இந்த இடத்துல மீட் ஆகுது. இந்த மீட் ஆகிற 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக டாட்டட் லைனாக வரையணும். புரியுதுங்களா? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இதை நம்ம என்ன செய்யணும், டாட்டட்னா கேப் விட்டு அப்படி போட்டது பேர் தான் என்னது, நம்ம டாட்டட் லைன் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்படி நம்ம டாட்டட் லைனாக இப்படி நம்ம வரைஞ்சிக்கிறோம். சரி, இப்போ இந்த டாட்டட் லைன் வரைஞ்ச உடனே நம்மளுக்கு இந்த கியூஆரில் எந்த இடத்துல போய் மீட் ஆகுது, இந்த இடத்துல மீட் ஆகுது. அது பேர் தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஈனா அங்கே டீன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஆர் இல்லைங்களா? அப்போது கியூவுக்கும் ஆருக்கும் நடுவில் டீன்ற மிட் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைட் வெர்டெக்ஸ் எது, பி இல்லைங்களா? அப்போது அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரையணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இந்த டி இங்கே லொக்கேட் பண்ணிக்கோங்க, அதேமாரி இந்த பியை லொக்கேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து அழகாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரையுங்க. இது 2 எந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு பாருங்கள். மீட் ஆகிற இடம் கரெக்டாக இந்த இடம் வரும் இல்லைங்களா? இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அந்த ஜின்னு சொல்கிறது தான் எது, சென்ட்ராய்டு. G is a centroid of the triangle. அது எது, இன்னர் பார்ட் இல்லைங்களா? அந்த இன்னர் பார்ட் கிடச்சாச்சு. சரி, இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று எழுதணும் இல்லைங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதுறது, கொடுத்துருக்கிறத அழகாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரா த ட்ரையாங்கிள் PQR with PQ equal to 5 cm, PR equal to 6 cm, QPR அப்படின்னு சொல்லும்போது அது நடுவில் இருக்கிற அந்த P தான் என்னது, QPRல P தான் நடுவில் இருக்கிறது என்னவா வரும், ஆங்கிளாக வரும். அதை 60 டிகிரி அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் இல்லைங்களா? ட்ரா த பர்பண்டிகுலர் பைசெக்டார். பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் எனி 2 sides, 3 சைடு வரையணும். ஆனால் நம்ம 2 சைடு வரைஞ்சாலே நம்மளுக்கு சென்ட்ராய்டு கிடச்சிரும். அதனால் PQக்கு சென்ட்ராய்டு வரையணும். அப்போ இங்கேருந்து இப்படி பைசெக்டர் பண்ணும்போது அந்த சென்ட்ராய்டு எங்கே இடத்துல வந்து முடியும், க்யூவிலேருந்து ஒரு ஆஃபுக்கு மேலே ஒரு என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அதே மெஷர்மெண்ட்டை வச்சு பியில் வச்சு இங்கேயும் அடிக்கிறோம். 2 பாயிண்ட் மீட் ஆகிற இடம் வந்து ஈன்ற இடத்துல வந்து நம்ம PQவில் மீட் ஆகும் இல்லைங்களா? அந்த ஈன்ற பாயிண்ட்டு தான் மீடியன் ஆஃப் த PQ. அப்போ அந்த மீடியன் கிடைச்சத உடனே ஆப்போசிட்டில் இருக்கிற வெர்டெக்ஸை அப்படியே பார்க்கணும். 6 தான் இருக்குது. அப்போ அதை 2த்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். புரியுதுங்களா? ட்ரா த பர்பண்டிகுலர் பைசெக்டர் எனி 2 சைட்ஸ்னால் PQ ஒன்று வரைஞ்சாச்சு. அதே மாதிரி நம்ம Q வரைகிறோம். QRக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சோம்னா Dன்ற மிட் பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும்
இல்லைங்களா? அந்த டீன்ற மிட் பாயிண்ட்லேருந்து மீடியன்லேருந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸ் எதுன்னு பார்க்குறோம். பின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ பிவியும் டியும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இல்லைங்களா? அந்த பியும் டியும் ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த 2 லைனும் எது மீடியன், நம்ம என்னென்ன மீடியன் பார்த்தோம்? ஒன்று பிடி இல்லைங்களா? ஒன்று ஆர்இ. அதுதான் நம்மளுக்கு 2 மீடியன்ஸு. அந்த மீடியன் ரெண்டும் எங்கே மீட் ஆகுது? லெட் த மீட் அட் ஜி. ஜி தான் என்னது? இஸ் அ சென்ட்ராய்ட் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிச்சு. புரியுதுங்களா? இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அழகாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு கிடைக்கும்? டோட்டலி எவ்வளோ? 8 மார்க் கிடைக்கும். இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சேர்ந்து ஒரு 7 ப்ளஸ் இங்கே ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு மொத்தம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு? 8 மார்க்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இது அழகாக புரியலன்னா 1 வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும்.